வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. வரக்கூடிய சித்திரை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக குரு பகவானவே பார்ப்போம். குரு பகவான் உங்களுக்கு தனாதிபதி அவர் தான். கடந்த ஒரு வருஷமாக 6வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக குரு 6ல் இருக்கிறதுக்கு நல்லது இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிலருக்கு வருமானத்தையே கொடுக்காது, பண தட்டுப்பாட்டை கொடுத்துரும், பண கஷ்டத்தை கொடுத்துரும். அதனால் பணத்தினால மிகுந்த சிரமங்கள் சிக்கல்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். ஒரு சிலருக்கு காசு வரும், வந்தாலும் அந்த காசு தங்காது. நோய் கடன் பகை அப்படின்னு சொல்லி போயிடும். அதனால் எப்படி இருந்தாலும் பொருளாதாரத்தில் பிரச்சனை தான். அதை தான் அவர் செஞ்சிருவார் ஒரு வருஷமாக. அதே மாதிரி சிலருக்கு பணம் காணாமல் போயிடும், அல்லது நகை காணாமல் போயிடும். லாட்ரி ரேஸு, சூதாட்டம், ஷேர் மார்க்கெட் இதிலெல்லாம் பணத்தை இழக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கடந்த வருஷம் வரும். அதே போல் 5ஆம் அதிபதி 6ல் இருக்கார். 5ஆம் அதிபதி 6ல் இருந்தால் புத்திர சோகம் ஏற்படும். அதாவது குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகளை குரு கொடுத்துருவார். அதனால் குரு தற்போது வரைக்கும் நன்மை செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இல்லை. இப்போ குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு மே மாதம் 1ஆம் தேதி மேசராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆக போகிறார். அது நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும். அப்போ குரு பயிற்சி ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு பொருளாதார சிக்கல்கள் விலகிடும், பொருளாதார சிரமங்கள் விலகிடும். அப்போ பண கஷ்டம் இருக்காது, மன கஷ்டமும் இருக்காது. அதே மாதிரி கடன் பிரச்சனைகளும் இருக்காது. கடனை கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். வர வேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலாகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். வராத பணம் கைக்கு கிடைக்கும். நல்லா சம்பாதிக்கலாம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் நல்லா கிடைக்கும், தொழில் நல்லா ஓடும். அப்போ நல்லா சம்பாதிக்கலாம். அப்போ மெயினாக பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும். பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கிற போது நமக்கு சகல செல்வமுமே சேரும், சகல செல்வாக்கியமும் கூடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு உங்களுக்கு ராசியை வேற பார்ப்பார். அப்போ கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே விலகும் நேரம் அப்படின்னு சொல்லி இந்த குரு பயிற்சியை நம்ம சொல்லலாம். அதனால் சர்வ யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. சரிங்களா? சரி, உங்களுடைய ராசிக்கு சூரியன் 10ஆம் அதிபதி தான். சித்திரை மாதம் பூரா சூரியன் 6வது ராசியில் தான் இருப்பார். 10ஆம் அதிபதி 6வது ராசியில் இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது இல்லை. ஏன்னா 10ஆம் அதிபதி 6வது ராசியில் இருந்தால் ஒரு சிலருக்கு வேலை போயிடும். அதனால் வேலை பார்க்குறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? சரி. அதே மாதிரி சூரியன் 6ல் இருந்தால் அரசாங்கத்தின் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்களை நம்மளால் செய்து முடிக்க முடியும். ஆனால் அரசாங்க அதிகாரிகள் மேலேயும் அரசியல்வாதிகள் மேலேயும் நமக்கு வெறுப்பு வரும். எப்படி வரும் அப்படின்னா, ஒரு அரசாங்க காரியத்துக்காக போயிருப்போம், ஒரு அதிகாரியை பார்த்துருப்போம், அவங்க நிறைய நம்மளை போட்டு அலக்கழிப்பாங்க. பார்த்துக்குங்க, போன காரியத்தை உடனே முடிச்சு தர மாட்டாங்க. அவங்க எதிர்பார்ப்புகள் வேறு மாதிரி இருக்கும். அப்போ நமக்கே என்ன தோணும், என்னடா இந்த அரசாங்க அதிகாரிகள் பூரா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஒரு வெறுப்பு வர மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். அதே மாதிரி தந்தை உடன் பிறந்தவர்கள் இருக்காங்கள, சித்தப்பா பெரியப்பா இருக்காங்கல்ல, அவங்கனாலையும் மனசு நமக்கு கொஞ்சம் காயப்படும். அவங்கனாலையும் கொஞ்சம் நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. அவங்க நம்மளை முன்னுக்கு விட்டுட்டு பின்னுக்கு பேசுவாங்க. அதனால் அவங்க மேலேயும் கொஞ்சம் வெறுப்பு வர மாதிரியான சூழ்நிலை இந்த மாதம் கொஞ்சம் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த தலைவலி, காய்ச்சல், சளி, இருமல் அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வர்றது, அல்லது கண்ணில் ஏதாவது பாதிப்பு வர்றது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. சரிங்களா? செவ்வாயை எடுத்துக்கிட்டோம்னா, செவ்வாய் பகவான் உங்களுக்கு 4வது ராசியில் தான் இருக்கார். 4வது ராசியில் செவ்வாய் இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு இடம் விட்டு இடம் மாறணுன்னா மாறலாம், வீடு விட்டு வீடு மாறணுன்னா மாறலாம். அது மாற்றி தரும். ஒரு சிலருக்கு சொத்து விற்பனை செய்யணுன்னா விற்பனை செய்யலாம், விற்பனை ஆகும். அதன் மூலமாக நம்ம சில நன்மைகளை அடையலாம். ஒரு சிலருக்கு சொத்து சுகம் வாங்கி சேர்க்குற யோகமும் வரும். கிரையமும் வாங்கலாம், ஒத்தியும் வாங்கலாம். பாகப்பிரிவினை மூலமாகவும் சொத்து கிடைக்கும். வில்லங்க சொத்தும் நமக்கு கிடைக்கும், வராத சொத்தும் கிடைக்கும். ஆக சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலம்தான். இப்போ செவ்வாய் பகவான் சித்திரை 9ஆம் தேதி மீன ராசிக்கு போவார். அப்போ இதுவரைக்கும் 4வது ராசியிலேருந்து தாயாருக்கு டென்ஷனை உருவாக்கி விட்ருவார், கோபத்தை உருவாக்கி விட்ருவார், மனக்கவலையை உருவாக்கி விட்ருவார். சித்திரை 9க்கு அப்புறம் பெற்ற பிள்ளைக்கு கோபதாபத்தையும் மனக்கவலையும் கொஞ்சம் உருவாக்கி விட்டுருவார். அதனால் பிள்ளைகிட்ட பேசுகிறது கொஞ்சம் கவனமாக தான் பேசணும். உங்களுடைய தாயாராக இருந்தாலும் சரி தான், பிள்ளையாக இருந்தாலும் சரி தான்.
ஏன்னா அவங்க வந்து இந்த மாதத்தில் வந்து ரொம்ப அமைதி இல்லாமல் இருப்பாங்க, அமைதியாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துடும், ஏதாவது ஒரு சோதனைகள் வந்துடும். அதை வச்சு அவங்க கவலைப்படுவாங்க, இல்லைன்னா டென்ஷன் ஆவாங்க, கோவப்படுவாங்க. அதனால் நம்ம அவங்ககிட்ட பேசி பழகிறது கொஞ்சம் கவனமாக பேசி பழகுனா நமக்கு வந்து நன்மைகள் வந்து கிடைக்கும். ஏற்கனவே உங்களுக்கு ராகு வேறு 5வது ராசியில் இருக்கார். ராகு 5வது ராசியில் இருந்தாலும் புத்திர தோஷம்தான். அது என்ன பண்ணுன்னா, பெற்ற பிள்ளையோட வந்து கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும், இல்லைன்னா பிள்ளைகளிடமிருந்து பிரிவை வந்து ஏற்படுத்தும், அல்லது பிள்ளைகளுக்கு வந்து சற்று உடல்நலக் குறைகளை ஏற்படுத்தும். இதை தான் வந்து அந்த ராகு செய்வார். புதனை பொறுத்தளவு உங்களுக்கு 8ஆம் அதிபதி தான். 8ஆம் அதிபதி இந்த மாதம் நீச்சமாக தான் இருக்கார், பங்குனியில் போகாமல். அந்த புதன் பகவான் 8ஆம் அதிபதியாகி நீச்சமாக இருக்கக்கூடாது. 8ஆம் அதிபதி நீச்சமான ஏதாவது வம்பு வழக்கு வந்து தேடி வரும். அதே மாதிரி உடல்நலம் வந்து சரியில்லாமல் போயிடும், பிரச்சனைகள் நிறையா வந்துடும். இப்போ அந்த 8ஆம் அதிபதி வந்து சித்திரை மாதம் 23ஆம் தேதி மேசராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார். அதுக்கப்புறமா அவ்வளவு தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. ஆனால் புதன் பகவான் மேசராசிக்கு சித்திரை 23 வந்ததுக்கப்புறம் சிலருக்கு இந்த சுளுக்கு பிடிப்பு அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான தொந்தரவுகள் வரும். ஒரு சிலருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, ஒரு சிலருக்கு ஸ்கின்னில் அலர்ஜி, அந்த மாதிரியான வரதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து கொஞ்சம் இருக்கும். சுக்கிரனை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 12க்கு அதிபதி தான். சுக்கிர பகவான் தற்போது உச்சமாக தான் இருக்கார். பொதுவாக 12ஆம் அதிபதி உச்சமாக இருக்கக்கூடாது. 12ஆம் அதிபதி உச்சமாக இருந்தால் பெற்ற பிள்ளைகள் வெளியில் நிறைய செலவுகள் வரும். அப்போ பங்குனி மாதம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய செலவுகளை வந்து கொடுத்துரும். பிள்ளைகளுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு கட்டாயம் நமக்கு வந்துடும், அதனால செலவாயிரும். சரிங்களா? இப்போ சுக்கிரன் வந்து சித்திரை மாதம் 12ஆம் தேதி வந்து மேசராசிக்கு பயிற்சி ஆவார். மேசராசியில் சுக்கிரன் இருக்கிற போது உங்களை பொறுத்தளவு உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு சற்று உடல்நலக்குறை ஏற்படும், அல்லது அவங்கக்கிட்ட இருந்து தற்காலிக பிரிவுன்னு சொல்கிறோம்ல, ஏதாவது சின்ன வகையில், ரொம்ப பெருசாக இருக்காது, சும்மா சின்ன பிரிவுகள் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கொடுக்கும். அதே போல் சுக்கிரன் 6ல் இருந்தால் சுக்கிர பயிற்சிக்கு அப்புறமா உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் பொருள்கள் பூரா ரிப்பேர் ஆகும், பழுதுபடும். சில பொருள்களை ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு சில பொருட்களுக்கு வந்து நம்ம புதுசு வாங்குற மாதிரியான சூழ்நிலை தான் வரும். அதனால் ஒன்றும் இல்லை, வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதே மாதிரி மனைவி வீட்டார்கள் செய்யக்கூடிய செயல்கள் வந்து நமக்கு பிடிக்காது. அப்போ அவங்க நமக்கு தொந்தரவு தர்ற மாதிரி ஏதாவது சில செயல்களை செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் வந்து கொஞ்சம் இருக்கும். கேது பகவானை பொறுத்தளவுக்கு 11வது ராசியில் தான் இருக்கார். 11ல் கேது இருந்தால் நல்லது. ஏன்னா எதிர்பாராத நன்மைகளை கொடுக்கும். 11ங்கிறது வந்து வெற்றி ஸ்தானம், எதிர்பாராத வெற்றிகளை கொடுக்கும், எதிர்பாராத யோகங்களை கொடுக்கும். அதனால் கேது உங்களுக்கு நற்பலனை செய்யக்கூடிய யோகத்தில் தான் இருக்குது. சனி பகவான் எடுத்துக்கோம். சனி பகவான் வந்து உங்களுக்கு 4வது ராசியில் தான் இருக்கார். இது வந்து அர்த்தாஷ்டம சனி தான். அர்த்தாஷ்டம சனின்னாலே பாதிக்கும் அப்படிங்கிறது தான் விதி. ஆனால் அந்த இடத்துல சனி ஆட்சி பெற்றிருக்கிறனால அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் மிகப்பெரிய பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காது. பொதுவாக 4வது இடம்ங்கிறது வந்து உங்களுக்கு வீடு கட்டுற இடம். அதனால் சிலருக்கு வந்து வீடு கட்டுற யோகத்தை வந்து ஒரு 2 வருஷம் வரைக்கும் இருக்கும். அந்த டைமில் வீடு கட்டணும்னா கட்டிக்கலாம். சிலருக்கு வந்து வண்டி வாகனம் வாங்கணுங்கிற யோகம் இருக்கும். ஒரு 2 வருடத்துக்குள்ளே வண்டி வாகனங்கள் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து நமக்கு வரும். சிலருக்கு சொத்துக்கள் கிடைக்கும். சொத்துக்களில் இருக்கிற பராமரிப்பு செலவுகள் வந்து விலகும். உறவினர் வழியில் மட்டும் பகைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும். தாயார் நல்லா இருப்பாங்க, தாய் வழி உறவினர்கள் வந்து சிறப்பாக இருப்பாங்க, தாயார் நினச்ச காரியத்தில் வந்து வெற்றி பெறுவாங்க. அதனால் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தால் கூட உங்களுக்கு நல்லது செய்கிற விதத்தில் தான் அது வந்து இருக்கும். அதனால் வரக்கூடிய சித்திரை மாதம் சரி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி விருச்சிக ராசி நண்பர்களே.